சிவாய வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் உங்களுக்கு நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் தரும் செல்வ யோகம் இதை பற்றி பார்ப்போம். கிரகங்கள் தரும் செல்வ யோகம். உலகில் மனிதர்களின் எல்லா தேவைகளுக்கும் அடிப்படையாக அமைவது பணம் மட்டுமே. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றான் வள்ளுவன். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள வரை பாயும், இது போன்ற பழமொழிகளெல்லாம் பணத்தின் அவசியத்தை உணர்த்துகின்றன. சாணக்கியரும் அர்த்தசாஸ்திரத்தில் தனிமனித பொருளாதார தேவையை தெளிவாக சொல்கிறார். ஜோதிடமும் ஜாதகப்படி நம்முடைய பொருளாதார நிலை, செல்வபோக நிலையை பற்றி விரிவாக விளக்குகிறது. பொதுவாக கிரகப்பெயர்ச்சி நிகழ்வுகளையும் பலன்களையும் ராசி மற்றும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் காண்கிறோம். ஆனால் இவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலம் பலவீனத்தை லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தெளிவாக அறியலாம். அந்த வகையில் லக்ன அடிப்படையில் செல்வ நிலை குறித்து சில விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். பெரும்பாலான அன்பர்கள் தங்களின் ராசி இன்னதென்று அறிந்து வைப்பது போல் லக்னத்தை அறிந்து வைத்திருப்பார்கள். உங்களில் ஜாதக கட்டத்தை கவனியுங்கள். லா என்று உங்களின் லக்னம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஜாதகம் கணித்த ஜோதிடர் உங்களின் லக்னத்தை துல்லியமாக குறித்திருப்பார். உதாரணமாக, மேஷம் இருக்கும் இடத்தில் அந்த குறியீடு இருந்தால் நீங்கள் மேஷ லக்னக்காரர்கள். இதை போல நீங்கள் உங்களின் லக்னத்தை தெரிந்து கொள்ளலாம். லக்னம் என்பது நமது அறிவுத்திறன், ஆளுமைத்திறன், உலக ஞானம், நமது வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்கள், இவை எல்லாவற்றையும், வாழ்வியல் முறை, குணநலன், மகிழ்ச்சி ஆகியவற்றையெல்லாம் குறிக்கும். அதேபோல் லக்னத்திலிருந்து எண்ண வரும் 2ஆம் வீடும் அந்த வீட்டின் அதிபதி கிரகமும் ஒருவரின் வருமானம், பொருளாதார நிலை, சேமிக்கும் குணம், குடும்பத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி, அவருடைய பழக்க வழக்கம் ஆகியவற்றை தெரிவிக்கும். இந்த 2ஆம் இடம் அல்லது அந்த இடத்தின் அதிபதியோடு பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் 5ஆம் இடத்தின் அதிபதி தொடர்பு கொள்வது சிறப்பு. இதனால் பூர்வீக சொத்தால் ஆதாயம், ஷேர் மார்க்கெட்டால் லாபம், லாட்டரி சீட்டு மூலம் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டத்தால் செல்வயோகம் இதெல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் அல்லது 2ஆம் வீட்டு அதிபதியோடு பாக்கியாதிபதி ஆகிய 9ஆம் இடத்தின் அதிபதி கிரகம் தொடர்பு கொள்வதும் பெரிய யோகம். ஏனென்றால் 9ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம், வெளிநாட்டு தொடர்பால் பணவரவு, தந்தை வழியில் சொத்து, அதிர்ஷ்டத்தால் கிடைக்கும் வருமானம் ஆகிய நிலைகளை இந்த 9ஆம் இடம் குறிக்கும். எனவே இந்த இடத்துக்கான அதிபதி 2ஆம் இடம் அல்லது அந்த இடத்தின் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால், துறவியாக இருந்தாலும் பல கோடிகளுக்கு அதிபதியாக பெரும் செல்வந்தராக திகழும் அமைப்பு வரும். 11ஆம் இடத்தை லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கான அதிபதி கிரகம் 2ஆம் வீடு அல்லது 2ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பட்டிருந்தாலும் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். 2 மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதும் சிறப்பு. இந்த அமைப்பு மிகப்பெரிய செல்வ யோகத்தை சுயமுயற்சியால் பெறும் வாய்ப்பை தரும். கடின உழைப்பு, சேமிப்பு, அதன் மூலம் செய்யும் முதலீடு, சிறிய உழைப்பிற்கு மிகப்பெரிய வருமானம் இவையெல்லாம் கிடைக்கும். ஜாதகத்தில் 2, 5, 9, 11ஆம் இடங்கள் செல்வ நிலைக்கு காரணமாகின்றன. இந்த இடங்களுக்குரிய அதிபதி கிரகங்களில் எவரேனும் மூவர் ஏதேனும் ஒரு வகையில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் பல கோடிகளுக்கு சொந்தக்காரராகும் நிலைக்கு உயர்வார். இப்படியாக செல்வ யோக நிலைகள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, உரிய திசை மற்றும் புத்தி நடக்கும் காலத்திலேயே மேற்சொன்ன பலன்கள் நடைமுறைக்கு வரும். ஆகவேதான் ஏழ்மையுடன் திகழும் சிலர் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் செல்வ கொழிப்பாக விளங்குகிறார்கள். 12 லக்னங்கள் ரீதியாக செல்வ நிலை பெறும் அமைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன், சூரியன், குரு, சனி இதில் எவரேனும் 2 அல்லது 3 இணைந்து இருந்தால் மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கும். ரிஷப லக்னத்திற்கு புதன், சனி, குரு இணைப்பு தனயோகத்தை ஏற்படுத்தும். மிதுன லக்னத்திற்கு சந்திரன், செவ்வாய், சனி, சுக்கிரன் இணைவு விசேஷம். கடக லக்னத்திற்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இணைப்பு தனயோகத்தை கொடுக்கும். சிம்ம லக்னத்திற்கு புதன், குரு, செவ்வாய் இணைப்பு தனயோகத்தை கொடுக்கும். கன்னி லக்னத்திற்கு சுக்கிரன், சனிச்சந்திரன் இணைப்பு விசேஷம். துலா லக்னத்திற்கு செவ்வாய், சனி, புதன் மற்றும் சூரியன் இணைப்பு சிறப்பு. விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன், புதன் இணைப்பு தனயோகத்தை ஏற்படும்.
தனுசு லக்னத்திற்கு சனி செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இணைப்பு செல்வயோகம் கிடைக்கும். மகர லக்னத்திற்கு சனி சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் இணைப்பு சிறப்பு. கும்ப லக்னத்திற்கு குரு புதன் சுக்கிரன் ஆகியோர் இணைந்தால் செல்வயோகம் கிடைக்கும். மீன லக்னத்திற்கு செவ்வாய் சந்திரன் சனி ஆகியோர் இணைந்தால் மிகப்பெரிய தனயோகத்தை அளிக்கும். 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்களும் தெய்வங்களும். பொதுவாக அன்பர்கள் யாவரும் லக்ஷ்மி ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்குரிய தெய்வங்களை வணங்குவதில் அப்படி செய்தால் செல்வம் சேரும், தடைகள் நீங்கும், பொருளாதார நிலை மேம்படும், பண வரவை தரும் வாய்ப்புகள் தேடி வரும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். ஆகவே உங்கள் ஜாதகப்படி லக்னத்திலிருந்து எண்ண வரும் 9ஆம் வீட்டின் அதிபதி எந்த கிரகம் என்பதை அறிந்து உரிய தெய்வங்களை வழிபட்டு வரம் பெறலாம். சூரியன் 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் எதில் சிவபெருமான் அல்லது சூரிய தேவனை வழிபடலாம். பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று வணங்கி வாருங்கள், வளம் பெருகும். அதேபோல் சூரியனார் கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசித்து வரலாம். சந்திரன் அம்பாள் அல்லது வெங்கடாஜலபதியாய் வணங்கி வழிபடலாம். பௌர்ணமி தினங்களில் வீட்டில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து அம்பாளை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் வேங்கடாஜலபதியை வழிபட செல்வகடாட்சம் பெருகும். செவ்வாய்க்கிழமைகளின் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகனை தரிசித்து வழிபட்டு வருவது சிறப்பு. புதன், இந்த புதனுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு நன்மை அளிக்கும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை தரிசித்து வருவதும் விசேஷம். உங்களின் முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும். குரு, வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது நல்லது. சுக்கிரன், மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. சனி, ஐயப்பன், ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதால் செல்வ யோகங்கள் கைகூடும். ராகு, கேது, இந்த கிரகங்கள் 9ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்றிருந்தால் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை தரிசித்து வழிபட்டு வரலாம். நாகாபரணம் அணிந்திருக்கும் அம்மனை வழிபடுவதாலும் விசேஷ பலன்கள் வந்து சேரும். ஆகவே இது தெரிந்து கொண்டு எந்தெந்த கிரகங்களெல்லாம் ஒருவருடைய ஜாதகப்படி செல்வ யோகம் தரும் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உரிய கடவுளை வழிபட்டு வந்தால் செல்வம் சிறந்து வாழ்க்கை மேம்படும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.